வீட்டில் பணம் சேர தொடங்க ஆரம்பிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும், கெட்ட சக்திகளும், கண்திருஷ்டிகளும் நீங்கணும். நல்ல ஒரு பண வரவு இருக்கணும். தொழிலில், வியாபாரத்தில், வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படணும். நல்ல பணவரவு இருக்கணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான். நாளை தினம் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். ஐப்பசி மாதத்தின் கடைசி நாள். அதோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி. ஸோ ஐப்பசி மாத பௌர்ணமியில் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள். அது மட்டும் இல்லை, அன்னாபிஷேகம் நடைபெறும் இந்த ஐப்பசி பௌர்ணமியில். இந்த மாதிரி பல விசேஷங்கள் ஒன்றாக சேர்ந்துருக்கக்கூடிய இந்த நாட்களில் நிலைவாசலில் இந்த ஒரு எளிய பொருளை நீங்கள் வையுங்க. 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம 3 நாள் வைக்க போகிறோம். அந்த 3 நாட்களுக்குள்ளேயே வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டிகளும், நெகட்டிவ் எனர்ஜியும், எதிர்மறை ஆற்றல்களும் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, அந்த பணத்தின் மூலமாக உங்களுடைய அனைத்து விதமான கடன் சுமைகளும் நீங்கள் குறைக்க ஆரம்பிப்பீங்க. அந்த கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஸோ இதை ஒவ்வொரு அமாவாசை அதே மாதிரி பௌர்ணமி நாட்கள் நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு விசேஷமான நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அமாவாசை பௌர்ணமியில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைய நிரம்பியிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். அதீத பலன்கள் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க ஆரம்பிக்கும். இதை எப்படி பயன்படுத்தணும், நிலைவாசலை எங்கே வைக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த பெல் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன, அதே மாதிரி இதை யாரெலாம் செய்யலாம், எப்போ செய்யலாம், இந்த மாதிரி எல்லா விஷயம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை அனைத்து மதத்தினருமே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் கடன் பிரச்சனை இருக்கோ, யாருக்கெல்லாம் நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவ் வைப்ஸ் இருக்குது, கண் திருஷ்டி இருக்குது, ஒரு சிலர் வந்துட்டு போனாலே வீட்டில் அடிக்கடி சண்டைகள் வருது, கண் திருஷ்டி அதிகமாக இருந்தாலே அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் வீட்டில் அடிக்கடி மருத்துவ செலவுகள் ஆகும். பொருட்கள் நம்ம ஒரு புது பொருள் வாங்கி வச்சுருப்போம், யாராவது பார்த்துட்டு போனால் உடனே அது உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கந்திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல் கந்திருஷ்டி நம்ம நீங்கிட்டே இருக்கணும். முக்கியமாக நமக்கும் கந்திருஷ்டியை ரிமூவ் பண்ணணும். வீட்லேயுமே அந்த கந்திருஷ்டி இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணணும். மறுபடியும் வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கணும். ஸோ இதற்கு நமக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொருள் பார்த்திங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்புக்கு நிறைய பவர் இருக்குது. ரொம்ப எளிமையான பொருள் தான், எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். ஸோ கல்லுப்பு 2 அகல் விளக்கில் எடுத்துக்கோங்க. ஸோ அப்படி 2 அகல் விளக்கு யூஸ் பண்ண முடியல, இல்லை அகல் விளக்கு புதுசு இல்லைன்னு நினைக்கிறவங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய விளக்கை நீங்கள் கழுவி அதை வாஷ் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ போன மாதமே உங்களுக்கு நான் இதை பற்றி சொல்லியிருப்பேன். அமாவாசையில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஒரு சிலர் செய்ய முடியலன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படி செய்ய முடியலனாலும் ஓகே, இல்லை ஆல்ரெடி செஞ்சுருந்தாலும் இந்த பௌர்ணமி நீங்கள் செய்யுங்க. ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் இதை கண்டிப்பாக செய்யுங்க. 2-3 வாட்டி நீங்கள் தொடர்ந்து செய்கிறப்பயே உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம 3 நாள் இலைவாசலில் வைக்க போகிறோம். இந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு 3 சிட்டிகை அளவில் ஒவ்வொரு அகல் விளக்குலையுமே இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் எடுத்துக்கோங்க. இதை அனைத்து மரத்தினருமே செய்யலான்னு சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நிலைவாசலில் வைக்க போகிறோம். அதாவது அந்த மரம் இருக்குது பார்த்தீங்களா, வாசல், அதுக்குள்ளே வைக்க போகிறோம். கீழே வைக்க வேணாம், அந்த மரத்துக்கு மேலேயே வச்சுருங்க. நல்லதும் சரி கெட்டதும் சரி நிலைவாசல் வழியாக தான் உள்ளே வரணும். அப்போ அந்த நிலைவாசலையே நம்ம அந்த கெட்ட விஷயங்கள் தடுத்துடணும். நம்மளை பின்தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே அந்த கெட்ட விஷயங்கள் நம்ம அங்கேயே தடுத்து நிறுத்திடணும். வீட்டுக்குள்ளேயே கொண்டு வரக்கூடாது. அதற்காக தான் இதை நம்ம வைக்கிறோம். ஸோ இந்த மஞ்சளும் கல்லுப்பும் நிலைவாசலில் இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து விதமான கந்திருஷ்டியும் சரி, எதிர்மறை ஆற்றல்களும் சரி, எல்லாத்தையுமே இதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு இந்த உப்பு அப்படி நீர்த்து போயிடும், தண்ணியாக விட்டுருக்கோம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இறுகியும் போயிருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் நான் வச்சதுமே தெரியாமல் கால்பட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறவங்க அந்த உப்பை நீங்கள் மறுபடியுமே மாற்றலாம், தவறு கிடையாது. இதை மாற்றலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம், கீழே விழுந்துருச்சு அப்படின்ற மாதிரி எதுவும் நீங்கள் யோசிக்காதீங்க. அந்த உப்பை தண்ணியில் கொட்டி அதை வெளியே ஊற்றிடுங்க. கீழே விழுந்த அந்த உப்பை மறுபடியும் அகல நிரப்பி வச்சுக்கோங்க. ஏன்னா போன தடவையுமே நிறைய பேர் இந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. நான் உங்களுக்கு எல்லாருக்குமே உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தேன் கமெண்ட் பாக்ஸில். ஸோ இப்போ வைக்கும் பொழுதுமே இந்த மாதிரி தெரியாமல் விழுந்துச்சுன்னா ஒன்றும் தவறு கிடையாது, அதை நீங்கள் மாற்றிக்கலாம். இதை நீங்கள் எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வைக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லையா நாளைக்கு இரவுக்குள்ளே எப்பொழுது வேணால் வைக்கலாம். 12 மணிக்குள்ளே, நாளைக்கு 12 மணிக்குள்ளே இந்த 2 பொருளை கண்டிப்பாக நிலைவாசலில் ஒன்றாக வையுங்க. அதே மாதிரி ஒரே ஒரு பவுலில் இல்லை ஒரே ஒரு பிளேட்டில் கல்லுப்பு வைக்க போகிறோம், இந்த மாதிரி அகல் விளக்கு பயன்படுத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வீட்டோட வலது அப்படின்லாம் இடது பக்கம் நீங்கள் தரையில் கூட வைக்கலாம். ஸோ வீட்டுக்குள்ளே வரும் பொழுது அதை பார்த்துட்டு மற்றவங்க உள்ளே வர மாதிரி நீங்கள் வைக்கலாம். ஸோ 2 பக்கமுமே நான் சொன்ன மாதிரி அகல் விளக்கில் வைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை பவுலில் வைக்க முடியும்னு நினைக்கிறவங்க 2 பக்கமே நீங்கள் வைக்கலாம். அப்படி முடியாத பட்சத்தில் அட்லீஸ்ட் ஒரு பவுல்லையாச்சும் போட்டு நீங்கள் நிலைவாசலில்
நாளை தினம் கண்டிப்பாக வைங்க. ஸோ நாளைக்கு வைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்து ஒரு நாள் முழுவதுமே அப்படியே இருக்கட்டும். ஸோ சனிக்கிழமை அதை எடுத்து நீங்கள் ஒரு மக்கு இல்லை ஜக்கில் எதுலையா ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பக்கெட் இருந்தாலும் சரி, அதில் தண்ணீர் பிடிச்சிட்டு அதில் இந்த கைப்படாமல் இந்த கல்லுப்பை அப்படியே அதில் கொட்டிடுங்க. இந்த கல்லுப்பு கொட்டின அந்த தண்ணீரை நீங்கள் வீட்டுக்கு வெளிப்பக்கமாக மரத்துக்கடியில் இல்லை தொட்டியில் இந்த மாதிரி இடத்துல ஊற்றிடுங்க. செடி கொடிகளுக்கு அடியில் மண்பாங்கான இடத்துல ஊற்றிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது வீட்டுக்குள்ளே கந்திருஷ்டி இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது, நம்ம முன்னேற்றம் அடைய முடியாமல் தடுக்குது. பார்த்தீங்களா, நிறைய கந்திருஷ்டி இருக்கிறதுனால இது எல்லாமே அது அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமியில் தொடர்ந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நெகட்டிவிட்டியுமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது நீங்கள் நிலைவாசலில் செய்ய வேண்டியது. இன்னும் வேறு என்ன விஷயங்கள் செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, ஆகாச கருடக்கிழங்கு கட்டுறது. இந்த ஆகாச கருடக்கிழங்கு கட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி, இந்த விஷப்பூச்சிகள் இது மட்டும் இல்லை, நமக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நமக்கு கந்திருஷ்டி இருக்குது, வீட்டில் பண வரவே இல்லை, தங்க மாட்டுதுன்னு நினைக்கிறவங்க இந்த ஆகாச கருடக்கிழங்கை நிலைவாசலில் கட்டி பாருங்கள். அது உங்களுக்கு வளர வளர நீங்களுமே உங்களுக்கு பொருளாதார நிலையில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, ஏதாச்சும் உங்களுக்கு வீட்டில் கண்ணுக்கு தெரியாத கந்திருஷ்டி நெகட்டிவிட்டி இருக்குன்னா அதை அப்படியே அந்த கிழங்கு உள்வாங்கி வச்சுருக்கோம். அந்த கிழங்கு சுருங்கிடும், அது வளராது. ஸோ அந்த மாதிரி சுருங்கிடுச்சு, பூசம் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் பயப்பட வேணாம். அது வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கெட்ட விஷயங்களும் அதை அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு மறுபடியும் புதுசு வாங்கி கட்டிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது அது எப்போ வளர ஆரம்பிக்குதோ, எப்போ அந்த கிழங்கு வாடாமல் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் மாற்றிடுங்க. லைட்டாக சுருங்குச்சுனாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். கட்டியிருக்க அந்த கிழங்கு சுருங்கிச்சுனாவே அதை தூக்கி கால்படத்தில் போட்டுட்டு மறுபடியும் இன்னொரு கிழங்கு வாங்கி கட்டுங்க. அது வளர வளர பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு செடி மாதிரி வளரும். அவங்களுக்கு ஆல்ரெடி பதிவில் போட்டிருப்பேன், அதில் தெரிஞ்சிருக்கும். அது வளர வளர நீங்களுமே உங்களுக்கு பொருளாதார நிலையில் நல்ல ஒரு பண வரவு உங்கள் கையில் தங்க ஆரம்பிக்கும். கடனை அடைக்கிறதுக்கான வழிகள் ஏதாச்சும் ஒரு வழி உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த கிழங்கு கண்டிப்பாக எல்லார் வீட்லையுமே கட்டி வைங்க. அது மட்டும் இல்லை, குழந்தைகள் இருக்காங்க, குட்டி குட்டி குழந்தைகள் பிள்ளைகள் இருக்காங்கன்ற பட்சத்தில் விஷ ஜந்துக்கள் பூச்சிகள் எதுவுமே நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்றதுக்காகவும் இதை மலை பிரதேசங்களில் பொதுவாகவே கட்டுவாங்க. இது அங்கே வளர்கிற கிழங்கு தான். இது டூப்ளிகேட்ஸும் நிறைய இப்போ கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் எப்பொழுதுமே நல்ல பிராண்டாக விற்கிறாங்க அந்த நாட்டு மருந்து கடைகளில் போய் கேட்டு வாங்குங்க. நிறைய கிழங்கு அதே மாதிரி இருக்கிறதுனால அதுவும் டூப்ளிகேட்ஸ் விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பார்த்து வாங்கி நீங்கள் இது பண்ணுங்கள். வாங்கும் பொழுதே சின்னதாக முளை விட்டுருக்குன்ற பட்சத்தில் அந்த மாதிரி கிழங்கும் நீங்கள் பார்த்து வாங்கலாம், தவறு கிடையாது. ஸோ இந்த கிழங்கு மலை பிரதேசங்களில் எல்லாருடைய வீட்லையுமே கட்டி வச்சுருப்பாங்க. எதற்காகனா அங்கே நிறைய பாம்பு விஷப்பூச்சிகள் இருக்கும், அது நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஸோ நீங்கள் வீட்டோட கேட்டில் கட்டலாம், நிலைவாசலை என்ட்ரன்ஸில் கட்டலாம், எத்தனை கிழங்கு வேணால் நீங்கள் கட்ட ஆரம்பிக்கலாம். ஏன்னா என்ட்ரன்ஸுக்கும் கேட்டுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. ஸோ அந்த கேட்டை தாண்டி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அது இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குன்ற பட்சத்தில் நிலைவாசலுக்கு இல்லை அந்த ஒரு கிழங்கு கட்டிட்டு, கேட் இருக்குது பார்த்தீங்களா, இரும்பு கேட் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் கேட் இருக்குன்னா அங்கே ஒரு கிழங்கு கட்டலாம். ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிழங்கு இந்த ஆகாச கருட கிழங்கு. கண்டிப்பாக அனைவருமே நீங்கள் கட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் திரும்ப திரும்ப இதை உங்களுக்கு எல்லா பதவிகளையுமே சொல்லிட்டு இருப்பேன். ஸோ நிலைவாசலில் உப்பு வைங்க, அதே மாதிரி இந்த கருடக்கிழங்கு கட்டி வைங்க. இந்த மாதிரி நாங்கள் செய்ய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இது உங்களுக்கு வருமானத்தை மட்டும் இல்லை, கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.